கதிரேசா, உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றுதான் நான் இங்கு வந்தேன். அர்ச்சகர் சுவாமிகளும் இந்த சமயத்தில் கூட இருப்பது உகந்ததாகவே எனக்கு படுகிறது. சொல்லுங்கள் சுவாமி. நீ செய்யும் இந்த பணிகளுக்கு மாத சம்பளமாக ஒரு தொகையை கொடுக்கும்படி நிர்வாகத்திடம் சொல்லியிருக்கிறேன். அவர்களும் சம்மதித்திருக்கிறார்கள். வரும் மாதத்திலிருந்து அதை நடைமுறைப்படுத்துவார்கள். என்ன சந்தோஷம்தானே? சோமயாஜி, இது என்ன கேள்வி? கரும்பு தின்ன கூலி கொடுத்தால் சந்தோஷப்படாமலா இருப்பார்கள்? தான் மிகவும் விருப்பப்பட்டு செய்யும் பணிக்கு ஊதியம் கிடைக்கிறதென்றால் யார்தான் சந்தோஷப்பட மாட்டார்கள்? என்ன கதிரேசா, நான் சொல்வது சரிதானே? மிகவும் சரி சுவாமி. இதையெல்லாம் ஊதியத்தை எதிர்பார்த்து நான் செய்யவில்லை. பெருமாளுக்கும் அவரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கும் செய்யும் ஒரு தொண்டாக நினைத்துதான் நான் செய்து வந்தேன். இப்போது இதற்கு ஊதியமும் கிடைக்கிறதென்றால் மகிழ்ச்சியை தவிர வேறென்ன இருக்க முடியும்? இன்று காலையில் பெருமாளை சேவிக்க இங்கே வரும்போது இந்த நல்ல செய்தியை உங்கள் இருவரிடமும் சொல்ல வேண்டுமென்று எண்ணியிருந்தேன். இருவருமே ஒன்றாக இருந்து என் சிரமத்தை குறைத்து விட்டீர்கள். சரி சுவாமிகளே, நாம் சன்னதிக்கு செல்வோமா? செல்வோம், வாருங்கள். கதிரேசா, இன்று அந்த குளத்து பணியை முடித்து விடுவாய் அல்லவா? முடித்து விடுவேன் சுவாமி. நல்லது. அதை முடித்துவிட்டு என்னை வந்து பார். வாகனத்துக்கு வர்ணம் பூசும் வேலையை பற்றி அதற்குள் நான் இவரிடம் பேசிவிடுகிறேன். சரி சுவாமி. வாருங்கள், போகலாம். கோவிந்தா, அண்ணா, நமக்கு நாளை பாசுர வகுப்போ அல்லது வேற ஏதாவது முக்கியமான வேலையோ இருக்கிறதா? இல்லை அண்ணா, நாளை பாசுர வகுப்போ வேறு ஏதாவது முக்கியமான வேலையோ இருப்பதாக தெரியவில்லை. ஏனண்ணா கேட்கிறீர்கள்? ஒன்று செய்வோமா? சொல்லுங்கள். நிச்சயமாக நமக்கு வேறு எந்த முக்கியமான வேலையும் இல்லையே. இல்லை அண்ணா, சொல்லுங்கள். நாளை எப்போதும் எழுந்திருப்பதை விட ஒரு 3 நாழிகை முன்னமே எழுந்து குளித்து அனுஷ்டானங்களை முடித்துக் கொள்வோம். சரி, முடித்துக்கொண்டு புறப்பட போகிறோம். எங்கே? ஒரு பாகவத சிரேஷ்டரை ஆச்சரியப்படுத்தப் போகிறோம். பாகவத சிரேஷ்டரையா? யாரது? சரிதான், நீ யூகித்திருப்பாய் என்று நினைத்தேன். நம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளை அவர் நந்தவனத்தை விட்டு கிளம்புவதற்கு முன் போய் ஆச்சரியப்படுத்தினால் என்ன? செய்யலாம் அண்ணா. நாமும் அவரை பார்த்து ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது. அண்ணா, எனக்கு இன்னொரு யோசனை கூட தோன்றுகிறது. ஒரு நாள் அவர் காஞ்சியிலிருந்து திரும்ப போகும்போது அவருடனே சென்று நந்தவனத்தில் ஒரு இரவை கழித்தால் எப்படி இருக்கும்? அவரிடம் பேசிக் கொண்டிருந்தால் பொழுது போவதும் தெரியாது. நிறைய சத்விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆஹா, இது நல்ல யோசனையாகத்தான் இருக்கிறது. இந்த யோசனைப்படி ஒரு நாள் போவோமா? அல்லது தங்கள் யோசனைப்படி நாளையே போய்விட்டு வருவோமா? நாளை என் யோசனைப்படி, இன்னொரு நாள் உன் யோசனைப்படி. சரியா? சரி அண்ணா. ஓ, இங்கே இருக்கிறீர்களா? நான் உள்ளே எல்லாம் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன வேண்டும் பிரியம்மா? எதற்கு எங்களை தேடிக்கொண்டிருந்தீர்கள்? உன் பெரியப்பாவை இன்னும் காணோமே. காலையிலேயே வெளியே போனவர் இன்னும் வரவில்லையே. எங்கே போயிருக்கிறார், என்ன விஷயம் என்று உங்களுக்கு தெரியுமா என்றும் கேட்கலாம் என்றும் தான் வந்தேன். கோயிலுக்கு போயிருக்கிறார் அம்மா. கதிரேசன் கோயிலில் வேலை செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அதற்கு மாத ஊதியம் ஒன்று கொடுத்து விடலாம் என்று அர்ச்சகரிடமும் கோயில் அதிகாரியிடமும் போய் பேசியிருக்கிறார். வருவதற்கு சற்று தாமதமாகும் தான். பார்த்தாயா, நான் அன்று கதிரேசனை பற்றி ஏதோ சொல்லி வைப்போம் என்றுதான் சொன்னேன். இன்று அவன் உன்னிடம் பாசுரம் கற்றுக்கொண்டு கோவில் பணிகளை செய்து கொண்டு புனிதாவுக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கிறான். எல்லாவற்றிற்கும் அண்ணாதான் காரணம். நிச்சயமாக நான் காரணமே இல்லை. நமக்கு தெரிந்த ஒரு பெண்ணின் வாழ்வு பாழாகிறதே, எப்படியாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடு என்று அம்மா பெருமாளிடம் செய்த பிரார்த்தனை தான் காரணம். கோயிலில் அந்த கதிரேசன் என்னவெல்லாம் பணி செய்து கொண்டிருக்கிறாராம்? நாம் எதிர்பார்க்காத வேலையெல்லாம் செய்திருக்கிறான் கோவிந்தா. அதற்கெல்லாம் அவன் உண்மையாக பெருமாளை பக்தி செய்வதுதான் காரணம். அவன் எப்படி இருந்தான் தெரியுமா ராமானுஜா? திருந்துவான் என்று அவர்கள் அகத்திலேயே யாரும் நம்பவில்லை. இன்று அவனிடம் ஆச்சரியப்படத்தக்க மாற்றம். எங்கெங்கோ அலைந்து திரிந்து திறமையான வேலையாட்களை அழைத்துக் கொண்டு வந்து நம் கோயிலில் உள்ள அத்தனை வாகனங்களையும் செப்பனிட்டு வர்ணம் பூச செய்திருக்கிறான். கோயில் நந்தவனம்
அவன் கைவண்ணத்தால் இன்னும் அதிகமாக பூத்து குலுங்குகிறது. மடப்பள்ளியில் நீர் இறைப்பது போன்ற பணிகளை எல்லாம் அவனே எடுத்து போட்டுக்கொண்டு செய்கிறானாம். புனிதா அவள் மனதுக்குள் எப்போதும் உனக்கு நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பாளாக இருக்கும். கோவிந்தா, அவர் கோரேசனின் கணக்கு பிள்ளைதானே? ஆமாம் அண்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். அம்மா, இவர் கோரேசனின் கணக்கு பிள்ளை. நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். நீ இவரை பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஐயா, உள்ளே வாருங்கள். 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 அம்மா, கொஞ்சம் தீர்த்தமும் குளிர்ந்த மோரும் கொண்டு வருகிறாயா? இதோ கொண்டு வருகிறேன். இல்லை அம்மா, பரவாயில்லை, வேண்டாம். தங்களிடம் ஒரு முக்கியமான தகவலை சொல்லி தங்களை கையோடு அழைத்து போகலாம் என்று தான் வந்தேன். ஓ, பாசுர வகுப்பு அங்கு தொடங்கலாம் என்று சொன்னோமே, அது குறித்து ஏதாவது அவசரமாக பேச வேண்டியிருக்கிறதோ? அப்படியா? அதை பற்றி பேசவா என்னை அழைத்து வரச் சொன்னா? இல்லை ஐயா, யசமானி அம்மாவிற்கு சில நாட்களாக உடல்நிலை சரியில்லை. என்ன சொல்கிறீர்கள்? ஆமாம், யசமானி அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை. குடும்ப வைத்தியர் தினமும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தினமும் வந்து பார்க்கிறாரா? உடம்பிற்கு என்ன? 2-3 நாட்கள் மருந்தை மாற்றி மாற்றி கொடுத்தும் குணமேதும் தெரியவில்லை. பிறகுதான் அது விஷக்காய்ச்சல் என்று கண்டுபிடித்தார். விஷக்காய்ச்சலா? ஆ, ஆபத்தானது என்று சொல்வார்களே. அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. அதுவும் நம் வைத்தியர் மிகவும் திறமையானவர். அது மட்டுமல்ல, கைராசியானவரும் கூட. அதனால் யசமானி அம்மாவின் உடல்நிலை குறித்து பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை. அப்படியானால் சந்தோஷம்தான். சரி, கோரேசர் எதற்காக என்னை கையோடு அழைத்து வரச் சொன்னார்? சின்ன யசமான் தங்களை அழைத்து வர சொல்லவில்லை. யசமானி அம்மா தான் தங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது என்று சின்ன யசமானை போக சொன்னார்கள். அதனால் தங்களை அழைத்து வர அவரே கிளம்ப இருந்தார். நான் தான் அவரை தடுத்து, நீங்கள் யசமானி அம்மாவின் பக்கத்திலேயே இருங்கள், நான் சென்று ராமானுஜர் ஐயாவை அழைத்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடோடி வந்தேன். கோரேசர் தந்தைக்கு நீங்கள் இங்கு வந்தது தெரியுமா? அவரிடம் சொல்லிக் கொண்டுதானே இங்கே வந்தீர்கள்? இல்லை ஐயா, பெரிய யசமான் ஊரில் இல்லை. அதனால்தான் சின்ன யசமானரை யசமானி அம்மாவின் கூடவே இருக்க சொல்லிவிட்டு நான் கிளம்பி உங்களை அழைத்து போக வந்தேன். உண்மையிலேயே கவலைப்படும்படி ஒன்றுமில்லையே? அல்லது கோரேசர் அப்படி சொல்லச் சொன்னாரா? இல்லை ஐயா, அப்படியெல்லாம் இல்லை. சரி, அடியேன் இப்போதே கிளம்பி உங்களுடன் வருகிறேன். அண்ணா, நானும் கூட வருகிறேன் அண்ணா. சரி, வா. ஆம், அம்மா, நான் இவருடன் கிளம்பி கூரம் போய்விட்டு வருகிறேன். அப்பா வந்ததும் சொல்லிவிடுங்கள். சரி. வாருங்கள். வாருங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டேன் மாரியப்பா. கோயில் குளத்தின் படிகளில் சூழ்ந்திருக்கும் பாசிகளை சுத்தம் பண்ணிவிட்டு வா. சரிங்க சாமி. அதற்கு பிறகு கூலி வாங்கிக்கொள். அதற்குள் உனக்கு கூலி கிடையாது. சாமி, நான் சொன்ன வேலையை உடனடியாக செய். சரிங்க சாமி. சற்று நில். குளத்து படிகளில் ஒரு காட்டு செடி கூட இருக்கக்கூடாது, புரிந்ததா? சாமி. தேவநாதரே, வந்தனம். அடடே, வாருங்கள் நம்பிகளே. ஊரில் தான் இருக்கிறீர்களா? ஆமாம், அடியேன் தற்போதைக்கு ஊரில் தான் இருக்கிறேன். தங்களை தேடிக்கொண்டு உங்கள் அகத்திற்கு சென்றிருந்தேன். சொற்ப நேரம்தான் அகத்தில் இருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. அகத்தில் சொன்னார்கள். என்ன செய்வது நம்பிகளே, அடுத்தடுத்து வேலைகள் கழுத்தை நெருக்கின்றன. ஆமாம், தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலத்திற்கு ஒரு குறைச்சலும் இல்லை. ஆமாம், தாங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எங்கே, இங்கு உள்ளவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்து விட்டு அதை தொடர்ந்து தொண்டை வலிக்க சத்தம் போட்ட பின்புதான் அந்த வேலையே நடக்கிறது. மார்கழி தனுர் மாத உற்சவம் முடிவதற்குள் என் மண்டையே உடைந்து விடும் போல இருக்கிறது. என்ன செய்வது? கோவில் கைங்கரியமும் நம் அகத்து காரியம் மாதிரிதான். பார்த்து பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். ஆமாம், தலை உடையும் அளவிற்கு அப்படி என்ன தொந்தரவான வேலை தேவநாதரே? நம்பிகளே,
வரப்போவது பனிவையும் மார்கழி மாதம் அல்லவா? விறகுகளை அப்படியே வெளியில் போட்டு வைக்க முடியாது. முன் யோசனையாக அடியேன் கூறிய பின்புதான் அதை செவியில் போட்டுக்கொண்டு மொத்த விறகையும் பத்திரமாக மண்டபத்தில் அடுக்குகிறார்கள். முரசையும் பேரிகைகளையும் நன்கு முழங்கும்படி செப்பனிட கொடுத்துள்ளேன். திருமஞ்சனமான பிற்பாடு ஜலம் சரியாக வெளியேறவில்லை என்று சொன்னார் பட்டர். அதற்கு கொத்தனாரை வர சொல்லி இருக்கிறேன். அதையும் உடனடியாக நான் தானே மேற்பார்வையிட வேண்டும். போதும் போதும் தேவநாதரே, நீர் ஆரம்பிப்பதை பார்த்தால் இன்றைக்குள் முடியாது போல இருக்கிறதே. இடையில் அடியேன் கொண்டு வந்துள்ள வேலையையும் எப்படி ஏற்பீர்களோ தெரியவில்லையே. வேலை அது நித்தியப்படி இருந்து கொண்டுதான் இருக்கும். இம்மாதம் சற்று அதிகம், அவ்வளவுதான். அதற்காக தாங்கள் முன்வைக்கும் வேலை என்னவென்று கேட்காமல் இருக்க முடியுமா? நல்லது. அடியேன் கொண்டு வந்துள்ள விஷயம் ஒரு வேலை என்று சொல்லிவிட முடியாது, ஒரு சேவை என்றுதான் சொல்லலாம். அது என்ன சேவை நம்பிகளே? நம் சௌமியநாராயண பெருமாளுக்கு ஒரு வைர கிரீடம் அணிவித்து பார்க்க வேண்டும் என்பது அடியேனின் பல நாள் ஆசை. அது இப்போதுதான் கைகூடி வருவதாக தோன்றுகிறது. பாலே, என்ன திடீரென்று புதையல் ஏதேனும் எடுத்தீர்களா நம்பிகளே? வைர கிரீடம் செய்யும் அளவிற்கு தங்களிடம் பெருஞ்செல்வம் இருக்க வாய்ப்பில்லையே. தங்கள் கணிப்பு மிகவும் சரியே. இந்த பொற்காசு பை அடியனுடையது அல்ல, வணிகர் வெங்கடாச்சலத்தினுடையது. இதை கொண்டு நம் ஊர் கோவிலுக்கு ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அடியனிடம் வந்தார். ஓ, இம்முறை தங்களிடம் வந்து விட்டாரா? அப்படி என்றால் சாதாரணமாக தங்களிடம்தான் வருவாரா? ஆமாம், பல முறை அடியேனிடம் வந்துதான் சில பொற்காசுகளை கொடுப்பார். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து வந்து அந்த காசுகள் மூலம் என்னவெல்லாம் நம் கோவிலுக்கு நற்காரியங்கள் பண்ணினீர்கள் என்று கேட்பார். நிச்சயம் அவர் கொடுத்த தொகைக்கு நல்ல காரியங்கள் தான் பலவற்றை செய்திருப்பேன். உமக்குத்தான் தெரியுமே, கோவில் என்றால் பல பணிகள் இருக்கும், அதற்கு கூலியும் இருக்கும். அந்த நேரத்திற்கு எது முக்கியமோ அதற்கு செலவு செய்து விடுவேன். வெங்கடாச்சலம் குறிப்பிடும் வேலை என்று இல்லாமல் பல காரியங்களுக்கு அந்த திரவியத்தை உபயோகித்து விடுவேன். அவர் கேட்கும் போது இதற்குத்தான் செலவழித்தேன் என்று கூற முடியாமல் விழிப்பேன். அதனால் இம்முறை தங்களை நாடி வந்து விட்டார் போல இருக்கிறது. ஒரு விதத்தில் அதுவும் காரணமாக இருக்கலாம். எது எப்படியோ இந்த பொற்காசு பையை பிடியும். சற்று பொறும் நம்பிகளே, இதை ஏன் அடியேனிடம் கொடுக்கிறீர்கள்? இந்த பொற்காசுகளை உமது ஆஸ்தான பொற்கொள்ளரிடம் கொடுத்து நம் பெருமாளுக்கு ஒரு பொருத்தமான வைர கிரீடத்தை உருவாக்கி தருமாறு நீரே ஏற்பாடு செய்துவிடும். நம்பிகளே, சரியாய் போயிற்று. யார் அந்த கார்மேகத்தையா சொல்கிறீர்கள்? அவரிடம் நம் பெருமாளின் ஒரு ஆரத்தை கொடுத்து இதில் உள்ள சில ரத்தினங்கள் விழுந்து விட்டன, நன்றாக பொருத்தி கொடு என்று பல நாள் முன்பு சொல்லி இருந்தேன். இதோ முடித்து விட்டேன், நாளை கொடுக்கிறேன் என்று இழுத்தடித்து ஒரு வாரத்தில் கண்டிப்பாக கொடுத்து விடுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அந்த ஆரம் முதலில் என் கைக்கு வரட்டும், அதன் பிறகு இதை பற்றி அவரிடம் பேசுவோம். அதனால் என்ன, இந்த பொற்காசுகளை கொடுத்து விஷயத்தை அவரிடம் சொல்லிவிடலாம் அல்லவா? சுவாமி, அடியேன் சொல்வதை கேளுங்கள். கார்மேகத்தின் பெண் கல்யாணம் வரும் தை மாதத்தில் வருகிறது. இப்போது கொடுத்தால் இப்பொற்காசுகள் கிரீடமாகுமா அல்லது கல்யாண செலவிற்காகுமா என்று தெரியாது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் தேவநாதரே? உண்மையைத்தான் சொல்லுகிறேன் நம்பிகளே. பொற்கொல்லரிடம் கொடுத்த வேலையை முதலில் முடித்து வாங்கிக் கொண்டு பிறகு இதை கொடுக்கலாம் என்கிறேன். அப்போதுதான் நம் காரியம் சிறப்பாக இருக்க முடியும் என்கிறேன். சுவாமி காரியம் இல்லையா? அதுவரை இந்த பெருந்தொகையை என்ன செய்வது? இன்னும் 4-5 தினங்கள் தானே. நீரே வைத்திரும் நம்பிகளே. அடியேனே உம்மிடம் வந்து பொற்காசுகளை வாங்கிக் கொள்கிறேன். தாங்கள் விரும்பிய நோக்கத்தையும் பூர்த்தி செய்து விடுகிறேன். அதற்கில்லை தேவநாதரே, அடியேனும் ஊரில் இருப்பேன் என்று கூற முடியாது. மைத்துனன் வரன் விஷயமாக வெளியூர் சென்று வர வேண்டியுள்ளது. அகத்தில் மாரநேர் நம்பி மட்டும்தான் இருப்பான். அப்புறம் என்ன, மாரநேர் நம்பிதான் அகத்தில் இருப்பார் இல்லையா? தாங்கள் அவரிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள், நான் அவரிடமே வந்து வாங்கிக் கொள்கிறேன். ஏன் நம்பிகளே, மாரநேர் நம்பியை நம்ப முடியாதோ? சேச்சே, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. அவன் மிகவும் நல்லவன்தான். இருப்பினும் இவ்வளவு பெரிய பொறுப்பை அவனிடம் சுமத்த வேண்டாமே என்று தோன்றுகிறது. நம்பிகளே, மாரநேர் நம்பி மிகவும் நல்லவர் என்கிறீர்கள். அப்படி என்றால் நிச்சயம் பொறுப்பானவராகவும் தான் இருப்பார். உம்முடைய சிஷ்யராயிற்றே, பின் தரத்திற்கு என்ன குறை? கவலைப்படாமல் அகத்திலேயே அவரிடம் விஷயத்தை சொல்லி பொற்காசுகளை கொடுத்து வையும். நீர் இல்லாவிட்டாலும் அடியேன் அவரிடமிருந்து வாங்கிக் கொள்கிறேன். சரிதானே? சரி தேவநாதரே, அடியேன் புறப்படுகிறேன். ஆகட்டும் ஐயா.
கோரேசா, வாருங்கள் ராமானுஜரை, வாருங்கள். அம்மா எப்படி இருக்கிறார்கள்? இப்போது சற்று பரவாயில்லையா? வாருங்கள். பெருந்தேவி, இந்த மருந்தை குடி. வேண்டாம், சற்று உறங்கினால் போதும். சிறிது உட்கொள்ளம்மா. வேண்டாம். உள்ளே வாருங்கள். வாராமானுஜா. நமஸ்காரம். ம், இப்போது காய்ச்சல் சற்று மட்டுப்பட்டிருக்கிறதா? அப்படியேதான் இருக்கிறது. அம்மா, ராமானுஜர் வந்திருக்கிறார் அம்மா. ராமானுஜா, வாப்பா, எப்படி இருக்கிறாய்? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தாயே? அதுதான் பார்க்கிறாயே. கவலைப்படாதீர்கள், சீக்கிரம் குணமாகிவிடும். மருந்தை அருந்தினால்தானே சரியாகும். மருந்தை வேண்டாம் என்று பிடிவாதமாக இருக்கிறாள். யார் சொல்லியும் கேட்க மாட்டேன் என்கிறாள். அம்மா, நீங்கள் மருந்தை வேண்டாம் என்று தள்ளக்கூடாது, உட்கொள்ளத்தான் வேண்டும். இல்லையப்பா, 6-7 நாட்களாக மருந்து சாப்பிட்டு கொண்டுதான் இருந்தேன். எந்த பலனும் இல்லை. உடல் க்ஷீணமானதுதான் பலன். எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. இல்லை தாயே, தாங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நம்பிக்கை என்பதுதான் இவைகளை எல்லாம் விட அற்புதம் செய்யும் அருமருந்து. அதை தாங்கள் கைவிடவே கூடாது. கேட்டீர்களா அம்மா? இதையேதான் நான் உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன். குணமாகி விடுவேன் என்ற அழுத்தமான நம்பிக்கை நிச்சயம் உங்களை எழுப்பி உட்கார வைக்கும். கோரேசா, கல்லை கட்டி கொண்டு கடலில் விழுந்த பிறகு எத்தனை அழுத்தமாக மிதப்போம் என்று நம்பினாலும் அது பயன் தருமா?